யா அல்லாஹ் இந்த மதீனாவுடைய பழங்கள்ல நீ பரக்கத் செய், இந்த மதீனாவுக்கு பரக்கத் செய். அதே போல இன்னைக்கு நாங்க கிலோகிராம் என்று பாவைப்போம் நிர்வகிக்கு, அந்த காலத்துல முத்து சா என்று சொல்லுவாங்க. அந்த மதீனாவுடைய முத்திலையும் மதீனாவுடைய சாலையும் நீ பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுக்காக துஆ செஞ்சாங்க. பிறகு அந்த உலமாக்கள் சொல்றாங்க, அந்த நபியுடைய பரக்கத், அந்த துஆவுடைய பரக்கத் மதீனால அல்லாஹ் தஆலா ஒரு ஈச்சப்பழ வர்க்கத்தை உருவாக்கினார். அதுதான் இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போற எல்லாரும் எடுத்துக்கொண்டும் வருவாங்க, போன ஆட்கள் அதை கேட்டும் சாப்பிடுவாங்க. அதுதான் அஜ்வா என்று ஈச்சப்பழம். அந்த மதீனாவுக்கு அல்லாஹுடைய நபி செஞ்ச துஆ, அந்த அஜ்வா ஈச்சப்பழம் எந்த அளவுக்கு பொறுமதியானது என்றா, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், யார் ஒவ்வொரு நாளும் காலையில 7 அஜ்வாவுடைய ஈச்சப்பழம் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சூனியம் பலிக்காது, அவர்களுக்கு நஞ்சு அவர்களை தீண்டாது, நஞ்சுடைய தாக்கமும் ஏற்படாது, சூனியத்துடைய தாக்கமும் ஏற்படாது. அந்த பழம் அந்த அஜ்வாவுடைய ஈச்சப்பழம். அது மதீனால தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சார்.